தன்னோட ஃப்ரெண்டு வந்து தன்னோட ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா போல. உடனே வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறா. அப்ப அவளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவளும் தன்னோட ஹஸ்பண்ட அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறா. அவனும் எல்லா வேலையும் பக்காவா முடிச்சு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி ரசிச்சிட்டு இருக்கா. அதோட எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு அவ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி இருக்கு, இதை மட்டும் எனக்கு நவத்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் கையும் டச் ஆகுது. 2 பேரும் அப்படி ஃபீலிங்கோட பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல டோர் வந்து லாக் ஆயிடுது. வெளியில இருந்து யாராவது திறந்தா மட்டும் தான் இவங்களால வெளில போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருது. 2 பேரும் அந்த வீட்ல தனியா இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு பள்ளி வந்துருது. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரியோட புருஷன் அப்படியே பயந்து நடுங்குறா. இதை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டு அதை கையால தூக்கி வீசுறா. அப்படியே 2 பேரும் பழசெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா பேசி என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, நீங்க என் லைஃப்ல நிரந்தரமா இருந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.